Good morning, students. We welcome you to the online class from Jairam Higher Secondary School. In this physical science subject for 7th standard. And our first unit is measurement. In that, we have come across area, what is measurement and all. And in this session, we are going to see about the density. Okay. Density. In our previous session, we have learnt about volume. I hope you remember that. I just want, what is volume actually? The amount of space occupied by an object or the substance is we say as volume, right? The same volume is enhanced with this density. How can we say the volume is also be a part of density? Say for example, take a tumbler of water. Okay, if you take a tumbler of water, in one hand you can take 1 rupee coin or any coins. In your next hand you can take a other objects like weightless objects, how to say, any small object like ஒரு பின்னோ இல்லை ஒரு பாலோ பின் கூட டக்குன்னு சிங்க் ஆகிடும். வேறு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு சின்ன குட்டி பால் மாதிரி எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக்கில் குட்டி பால் மாதிரி எடுத்துக்கோங்க. when you take that ball, ஓகே, வெயிட்லெஸ்ஸான ஆப்ஜெக்ட் ரெண்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த பிளாஸ்டிக் பால் என்ன ஆகும்னா மேலேயே செக்ரீட் ஆகும். ஒரு பவுலில் பண்ணி பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு பாருங்கள். அது அந்த காயின் இருக்குது பாருங்களேன், என்ன அந்த காயின் என்ன ஆகும்னா இட் ஓன்ட் ஃப்ளோட். அது என்ன ஆகும், உள்ளே சிங்க் ஆகிடும். இப்போ இதுவே ஆப்போசிட்டாக ஒரு அயன் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அயன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறதுனா காந்தமாக மேக்னெட் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு இரும்பு பந்தோ இல்லை இரும்பு ஆப்ஜெக்ட் ஏதாவது இது அதை என்ன சொல்லுங்கள், ஹேமர்டு எடுத்துக்கலாம். ஹேமர்ட் கூட ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அயன் நெயில்ஸ் எடுத்துக்கோங்க. தட் வில் பி, ஐ ஹோப் அயன் நெயில்ஸ் தெரியும் இல்லைங்களா, இது அடிப்பாங்களே ஆணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் அயன் நெயில்ஸ். இங்கிலீஷில் ஆணிக்கு தான் அயன் நெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆணி எடுத்துக்கோங்க, இல்லைனா அயன் நீடில்ஸ் எடுத்துக்கோங்க, குண்டூசி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டிங்க. கையில் இன்னொரு ஹேண்டில் வந்துட்டு ஒரு உட்டு அப்படின்னும் போது யூ கேன் டேக் மரத்தினுடைய ஒரு கிளையோ அதை பாதியாக ஒடிச்சிக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் இல்லை ஏதாவது ஒரு ஃபிஷ் டேங்க்லையோ, if you made both the objects to drop inside the water, ரெண்டுமே ஒரே டைமில் தண்ணிக்குள்ளே போட்டேன்னு சொன்னால் which will float and which will sink, ரெண்டுமே உள்ளே போயிடுமா? எது, இந்த மரத்தோட கெடை சின்ன பார்ட் ஆஃப் அந்த பிரான்ச், ட்ரீனுடைய ஸ்மால் பிரான்ச், உட் பிரான்ச்சு. இன்னொரு ஹேண்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அயன் ஆப்ஜெக்ட், இதர் தட் மே பி அயன் நெயில் ஆர் அயன் நீடில் ஆர் மேக்னெட் பால், அதாவது நல்ல இரும்பு நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய அயன் பால். இதில் ஏதோ ஒன்று நீ எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் நீ கீழே தண்ணியில் ட்ராப் பண்ணனா which will float, which will sink. அதாவது float sink அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். float அப்படின்னா மிதக்கிறது தண்ணி மேலே. இப்போ நம்ம ஸ்விம் பண்ணும்போது ஃப்ளோட் ஆகணும், தண்ணி மேலே தான் நம்ம ஸ்விம் பண்ணுறோம், தண்ணிக்கு அடியில் போக மாட்டோம், அது உள்நீச்சல் சொல்லுவோம். தண்ணிக்கு மேலே தானே இருப்போம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தண்ணிக்குள்ளே போடும்போது உள்ளே சிங்க் ஆகாமல், சிங்க் மீன்ஸ் டீப்பாக அதனோட தண்ணியினோட ஆழத்துக்கு போகாமல் தண்ணியினுடைய மேல் பகுதியில் மிதக்கிறது. இப்போ உன்னோட இந்த ஃபிகரில் பாரு, அது கிளியராக இருக்குது, இது ஃப்ளோட்டு, இது சிங்க்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அயன் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருக்கு, பால் வந்து சிங்க் ஆயிருக்கு. அதே இந்த வுட் என்ன ஆயிருக்கு, ஃப்ளோட் ஆயிருக்கு. என்ன ரீசன், why this is happening ma'am? This is due to density, that is the lightness or heaviness of a body. What is that lightness and heaviness? I want to tell you that. இப்போ now again we came to the topic. திரும்ப இந்த ஆக்டிவிட்டிக்கே போகலாம். இப்போ காயினை கம்பேர் பண்ணும்போது அந்த மரத்தோடைய கிளையோ இல்லை ஒரு உட்டு கட்டுறோம், சாண்டல் உட்டே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சந்தன கட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், காயினை விட சந்தனக்கட்டை வந்து எப்படின்னு சொல்லுவேன், நீ கொஞ்சம் வெயிட்டு இது பெருசு தானே அப்படின்னு. லென்த்து கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டோடைய வெயிட், அதாவது லைட்னஸ் ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய வெயிட்டை டிசைட் பண்ணுறது வந்து அதனுடைய லென்த்து கிடையாது, சைஸ் கிடையாது, அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இங்கே. அப்போது ஹியர் வாட் யூ ஹாவ் டு சே, அப்போ அந்த ஆக்குப்பைங்கிறது என்ன, வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ், தட் இஸ் வாட் வால்யூம், அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குப்பைடு பை எ சப்ஸ்டன்ஸ். அப்போ காயின் அப்படின் போது காயின் வந்து என்ன எடுத்துருக்கோம், சில்வர் காயினாக இருக்கலாம், இல்லை ஒரு காப்பர் காயினாக இருக்கலாம். அப்போது அது எவ்வளோ
ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆயிருக்கு, ப்ளஸ் அதனோட குவான்டிட்டி. Quantity means what? Quantity of matter contained in an object or body we say as mass. Appa density means what? Density is the measure of mass per unit volume. Once again I'll repeat, density is what? It is the measure. What are we measuring here? Quantity of matter. Density is the measure of mass per unit volume. Mass na enna? Mass is quantity of matter. ஒன்று காயின் அப்படின்னும் போது அதில் என்ன காப்பர் காயினோ இல்லை அயனோ இல்லை சில்வர் காயினோ அதில் எவ்வளோ அந்த காயின் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சப்ஸ்டன்ஸு? காப்பர். அப்போ எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அதில் இருக்குது, அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகிருக்கு. அப்போ அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் அது என்ன ஆகிடுது? சிங்க் ஆகிடுது. இப்போ இங்கே அயன் பால் கம்பேர் பண்ணுற இன் திஸ் ஃபிகர் யூ கேன் சி திஸ் இஸ் அயன் பால். அயன் அப்படின்னும் போது இரும்புக்கு என்ன இருக்குது? வெயிட்டேஜா? ஹெவினஸ் இருக்கா? அப்போ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இங்கே உட்டு, இங்கே என்ன சப்ஸ்டன்ஸ்? உட்டு, மரத்தூள். இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது உனக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது? எந்த சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது? அயன். அது ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேஸும் அதிகம், குவான்டிட்டி அதிகம். அதோட குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின் போது என்ன? அயன் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதோட ஸ்பேஸ் ஆக்குப்பைடுமே எக்ஸஸ் கம்பேர் வித் உட். இது நீ மரக்கட்டையை நீ தண்ணியில் போட்டாலும் என்ன ஆகும்? மிதக்கும். அதனால தான் நம்ம படகு கப்பலெல்லாம் என்ன ஆகுது? தண்ணிக்குள்ளேயா போகுது? மிதக்குது. வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் ஆஃப் திஸ். அந்த உட்டினுடைய டியூ டு வாட்? டென்சிட்டி இன்னும் ஷார்ட் ஃபார்மாக டென்சிட்டி அப்படின்னாவே திக்னஸ், அடர்த்தி. டென்சிட்டினா என்ன? திக்னஸ், அடர்த்தி. தி லைட்னஸ் ஆர் ஹெவினஸ் ஆஃப் அ பாடி இஸ் டியூ டு வாட்? டென்சிட்டி. இஸ் இட் கிளியர்? ஒரு ஆப்ஜெக்ட் நல்ல வெயிட்டாக குண்டாக நல்ல அது வெயிட்டாக இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? தண்ணிக்குள்ளே மிதக்கும். அதே ஒரு ஆப்ஜெக்ட் நல்ல நீளமாக, தட் இஸ் வாட்? லென்த் அப்படின்னும் போது அதனுடைய வெயிட்டேஜ் என்ன ஆகிடுது? சுருங்கிடுது. வெயிட் வந்து என்ன ஆகிடுது? எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. காம்பேக்ட். ஹெவினஸ், காம்பேக்ட். டென்சிட்டியில் வந்து நீ என்ன மெஷர் பண்ண போகிற? வாட் ஆர் வி கோயிங் டு மெஷர் இன் திஸ் டென்சிட்டி? ஹெவி ஆர் அண்ட் காம்பேக்ட். ஹெவி அப்படின்னும் போது எக்ஸஸ், நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடியது ஆப்ஜெக்ட், ஹெவினஸ். காம்பேக்ட் அப்படின்னா என்ன ஆகுது? விரியாகுது. இங்கே வுட்டில் வந்து உனக்கு வுட்டு என்ன இருக்குது? எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் ஆகலை. கிளியர்? அண்ட் ஹவு மச் ஸ்பேஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் டேக் அப், அதுதான் தட் இஸ் வாட்? டென்சிட்டி. கிளியர்? I hope you understand what is mean by density and what are we did in density. Okay, and next topic, definition of density. Okay, நான் சொன்ன சேம் தான். ஒரு கிளாஸில் ஒரு காயினு ஒரு வுட் எடுத்துக்கிறோம், ரெண்டு தண்ணியில் ட்ரா பண்ணுறோம். விச் வில் சிங்க் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போகிறது, காயின் சிங்க் ஆகும். அதே வுட் என்ன ஆகும்? உடன் லாக் என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். தட் இஸ் வாட்? பிகாஸ் ஆஃப் காயின் இஸ் ஹெவி தேன் தி வுட். கிளியரா? அது என்ன இருக்குது? அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் அண்ட் தி மேட்டர் கண்டென்ட், குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட். ஓகே, இட் மீன்ஸ் த மாஸ் per unit volume. This is what the definition of density. Density of a substance is defined as the mass of the substance contained in unit volume. Shorta, density is defined as mass per unit volume. Density is what? Mass per unit volume. But what is the unit of this? 1 meter cube. 1 meter cube. உங்களுக்கு பாருங்க யூனிட் கொடுத்துருக்காங்க இங்கே. ஏன்னா இது வந்து யூனிட் அப்படின்னும் போது டென்சிட்டிக்கு ஃபார்முலா இருக்குது. மாஸ் பர் யூனிட் வால்யூம்ங்கிறதுனால 1 மீட்டர் கியூப் கொடுத்துருக்கு சப்ஸ்டன்ஸ்க்கு. இதே மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டென்சிட்டி ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். வி ஹேவ் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி. அப்போ இங்கே டென்சிட்டி அப்படின்னா என்ன? அதனுடைய குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் பர் யூனிட் வால்யூம் இல்லையா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸுங்கிறது என்ன? வாட் இஸ் மாஸ்? வாட் இஸ் மீன் பை மாஸ்? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். இப்போ தண்ணியை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அது ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து நீ கையில் தூக்கிட்டு போகிற, உன்னோட ஹேண்டில் நீ எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு போகிற. ஒரு டேங்க் ஃபுல் ஆஃப் வாட்டர் அவனால் ஹோல்ட் பண்ண முடியுமா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட்டர் பாட்டில் அண்ட் டேங்க்? எது என்லார்ஜ்டு ஸ்பேஸ். அப்போ வாட்டர் பாட்டிலுக்கும் டேங்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் இருக்கும்? 1000 லிட்டர் ஆஃப் வாட்டர் வில் பி தேர். அதே இங்கே வாட்டர் பாட்டிலில்
எவ்வளோ இருக்குது? 1 லிட்டர், 1 லிட்டருக்கும் 1000க்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது? அப்போ அங்கே தண்ணியினுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. மேட்டர், that is quantity of matter contained in an object in that particular area, amount of space occupied, that is what. அப்போ டேங்க்கில் இருக்கிறதும் வாட்டர் தான், வாட்டர் பாட்டிலில் இருக்கிறதும் வாட்டர் தான். என்னால் வாட்டர் பாட்டிலை ஹோல்ட் பண்ண முடியும், பட் we couldn't hold what? டேங்க். வாட்டர் டேங்க்கை நம்மளால் என்ன பண்ண முடியாது? கையில் ஹோல்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன்? சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸ் எக்ஸஸ், வாட்டர்னுடைய கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது ஆக்குப்பை ஆகிருக்கக்கூடிய ஸ்பேஸும் அதிகம், என்லார்ஜ்டு. ஸோ வி குடண்ட் ஹோல்டு வாட்டர் டேங்க். வீட்டுக்கு மேலே உங்கள் டேங்க்லாம் வச்சுருக்கீங்களா, அதை என்ன பண்ண முடியாது, உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ரெண்டுமே வாட்டர் தான். நான் சொன்னால் வாட்டர் பாட்டிலுமே வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்கிறதும் வாட்டர் தான், டேங்க்குள்ளே இருக்கிறதும் வாட்டர் தான். என்னால் வாட்டர் பாட்டிலை தூக்க முடியும், ஆனால் என்னால் டேங்கை தூக்க முடியாது. த ரீசன் இஸ் டியூ டு டென்சிட்டி, திக்னஸ், மாஸ் பர் யூனிட் வால்யூம். வாட்டருடைய கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது ஆக்குப்பை ஆகிருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதிகம். கிளியர்? I hope you are clear with this density, and the formula for density is what? D is equal to mass per volume. Mass per unit volume இல்லையா? இப்போ m by v. m stands for mass and v stands for volume. Capital D stands for density. Is it clear? And D is equal to m by v. D is equal to what? m by v. Again another one example I'll give you. See, if you take இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது உங்கள் கிளாஸில் இருக்கீங்க, கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கிளாஸில் உட்காரலாம். அதே 100 பேர்த்தை நம்ம என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் ரூம்லேயோ லைப்ரரியிலையோ என்ன பண்ண முடியாது? உட்கார வைக்க முடியாது. என்ன ரீசன்? குவான்டிட்டி, அதாவது பீப்புள் என்லார்ஜ், நிறைய பேர் இருக்கீங்க, 100 பேர்த்தை லைப்ரரியில் கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது. கிளாஸில் உட்கார வைக்கலாம், ஆடிட்டோரியமில் உட்கார வைக்கலாம். அங்கே என்ன இருக்குது? ஆடிட்டோரியமில் என்ன இருக்குது? ஸ்பேஸ், அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் என்லார்ஜ்ட் மேக்ஸிமம். அப்போது ஸ்பேஸ் அதிகமாக இருக்க இடத்துல அந்த மெட்டீரியல், அந்த சப்ஸ்டன்ஸு என்ன ஆகும்? எக்ஸஸ் ஆகும். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பேஸை போய் என்ன பண்ணிக்கலாம்? அந்த சப்ஸ்டன்ஸ் போய் ஆக்குப்பை ஆகும். இல்லை ஸ்பேஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகாது? அவ்வளோ சப்ஸ்டன்ஸ் அதிகமாக போகாது. இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்னால் அதில் 1 லிட்டர் வாட்டர் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே நீ ஊற்றினா, தண்ணி ஃபில் பண்ணினாலும் என்ன ஆகாது? தண்ணி வந்து அதுக்குள்ளே இருக்குமா? வெளியே வந்துடும், செக்ரீட் ஆகிடும். It will come outside because the container holds how much? The capacity. That is what the capability, the capacity of the object is how much? 1 liter. அப்போ measurable. It is measurable. But அதே கடலுடைய அளவு என்ன? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். கடல் வந்து என்ன? It is immeasurable. Are we able to measure the depth of the sea? Only approximately, not accurately. We couldn't do that. ஓகே, அப்போ அதுதான் என்னங்க? டென்சிட்டி. அப்போ லேக், பாண்ட், ரிவர், ஓஷன், which is higher. எதுக்கு அதிக டென்சிட்டி? எதில் வந்து ஆழம் அதிகம், எதில் சப்ஸ்டன்ஸ் அதிகம், வாட்டர் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது? கடலில். ஏன்னா எல்லா நீருமே எங்கே போய் கடைசியாக ஜாயின் ஆகுது? கடலில் ஜாயின் ஆகுது. அப்போ ஓஷனில். அப்போ அந்த ஓஷனில் என்ன அதிகமாக இருக்குது? ஆழம் அதிகமாக இருக்குது. அந்த ஆழம், டென்சிட்டி, திக்னஸ், அடர்த்தி. கிளியர்? ஒன்ஸ் அகேன், density is what? Mass per unit volume. Definition of density is what? Mass per unit volume. The formula is D is equal to mass by V volume. D is equal to m by V. I hope you are clear. Fine. We shall go with the next topic. Fine. இப்போது டென்சிட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ யூனிட் பார்க்க போகிறோம். டென்சிட்டியோட யூனிட் என்ன? டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி? மாஸ் பர் யூனிட் வால்யூம், இஸ்ன்ட் இட்? இப்போ மாஸோட யூனிட் என்ன? மாஸோட யூனிட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் படித்தோமே. மாஸ்க்கு என்ன யூனிட்டு? கேஜி, கிலோகிராம். ஹவு வில் யூ கெட் ஆப்பிள்? எப்படி போய் கடையில் ஆப்பிள் கேட்போம்? கிவ் மீ 1 லிட்டர் ஆஃப் ஆப்பிள் அப்படியா கேட்போம்? 1 லிட்டர்னு கேட்போமா? கிடையாது, கேஜி. ஏன்னா குவான்டிட்டி. அப்போ இங்கே ஒரு பொருளினுடைய வெயிட்டேஜ் அப்படின்னும் போது நமக்கு என்ன வந்தது? மாஸ், குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். அப்போ when are we calculating the quantity of matter, we are supposed to use what? கிலோகிராம். அப்போது ஒரு பொருளினுடைய வெயிட்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கிலோகிராம். வெயிட் வேறு என்டையராக டிஃப்ரெண்ட், அது இன்னும் இண்டிவிஜுவலாக பார்ப்பீங்க. இங்கே மாஸ் அப்படின்னாவே என்ன உங்களுக்கு? கிலோகிராம். அப்போ மாஸோட யூனிட் என்ன? கிலோகிராம். அதை சிம்பிள் பண்ணக்கூடிய, ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து கேஜி. வாட் இஸ் தட்? கேஜி. வால்யூமுக்கு என்ன? மீட்டர் கியூப். அப்போ மீட்டர் கியூப் இன் சச் அ கேஸ் m
power 3 meter cube. கிலோகிராம் per மீட்டர் கியூப். மாஸோட யூனிட் கிலோகிராம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். அப்போ கேஜி per மீட்டர் கியூப். டென்சிட்டியோட யூனிட் என்ன? கேஜி per மீட்டர் கியூப். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் 1 மார்க். நோட்டட் டவுன். ஓகே, நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் லெசனில் ஓல்டன் சிஸ்டம் சொல்லி ஒரு 3 சிஸ்டம் சொல்லியிருக்கேன். எஃபிஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 சிஸ்டமுமே லென்த்து, மாசு, டைமை மெஷர் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான். சிஜிஎஸ் அப்படிங்கிற என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம். இப்போது கேஜி அப்படிங்கக்கூடிய யூனிட்டை இந்த சிஸ்டத்தில் கிராம்னு யூஸ் பண்ணுவோம். கேஜினா கிலோகிராம். ஜி அப்படிங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? கிராம். இட் ரெப்ரசன்ட் வாட்? கிராம். ஓகே, அப்போது கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். மீட்டர் இருக்கிற இடத்துல சென்டிமீட்டர் யூஸ் பண்ணோம். கிலோகிராம் இருக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணோம்? கிராம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கிலோகிராம் we have to use gram, and instead of meter we are supposed to use centimeter. So the unit of CGS density இனுடைய CGS unit is gram per centimeter cube. What is that? Gram per centimeter cube. Clear? SI unit is kg per meter cube and CGS unit is gram per centimeter cube. Okay, fine. Next we are entering into the density of different materials. Okay, we have lot of materials. இப்போ அந்த lot of materials அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறோன்னா மெட்டல், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது நம்மளை சுற்றி. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து டென்சிட்டி மாறும். தண்ணிக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, ஆயிலுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது. அதே மாதிரி கெரோசினுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது. இப்போ தண்ணி நம்ம ஊற்றினோம்னா அப்படியே டக்குன்னு ஃப்ளோ ஆகும். அதே ஆயில் வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் லேட்டாக அப்படியே டைம் எடுத்துக்கும் ஃப்ளோ ஆகிறதுக்கு. என்ன ரீசன்? ஆயிலோடைய டென்சிட்டி கொஞ்சம் எக்ஸஸ், கொஞ்சம் ரேரர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திக்னஸ் ரொம்ப பிசுன்னு இருக்கும். அந்த லுப்ரிகன்சி சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் அ லுப்ரிகன்ட் சப்ஸ்டன்ஸ். லுப்ரிகன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை. அதாவது அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ், கொஞ்சம் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால அந்த ஆயில் என்ன ஆகும்? உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோ ஆகாது. இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, அப்போ எதனால்? அது டென்சிட்டினால. டியூ டு த டென்சிட்டி. வாட் டென்சிட்டி? திக்னஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஹையர் டென்சிட்டி, லோயர் டென்சிட்டி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி. என்னென்ன மெட்டீரியல்? இப்போ காப்பரை கம்பேர் பண்ணும்போது அயனுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். சரிங்களா? அயனை கம்பேர் பண்ணும்போது சில்வருக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் when we compare one material with the other material, the density is entirely different. Okay, so that's what different materials have different densities. So what are the material have the densities? Like the material with higher density. அப்போ ஒரு மெட்டீரியலுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டீரியலை டென்சர் அப்படின்னு சொல்லுவோம். The word we use a word denser. Denser அப்படிங்கிற word denotes what? If the material has higher density. ஒரு மெட்டீரியலுக்கு டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா, அதை எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கலாம். அயனில் வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகம், மேக்ஸிமம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அயனுக்கு காப்பருக்கெல்லாம். அது என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஹீட்டை எக்ஸஸ் ஆகிக்கும். அதனால தான் இரும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? பெஞ்சஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம்? உருக்குறோம். இரும்பு தானே அந்த ஷேப் கொடுக்குது, அந்த மோல்டிங் ஸ்டேஜ் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. என்ன ரீசன்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போ அது ரொம்ப டென்சர், ஹை டென்சிட்டி. இரும்பு, காப்பர்லாம் என்ன டென்சிட்டி? ஹை டென்சிட்டி. ஓகே, அப்போது இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற சப்ஸ்டன்ஸு, நான் மெட்டல்ஸ் வேறு எதாவது சொல்லலாம். ஒரு நிலக்கரி, ஒரு அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுக்கு டென்சிட்டி என்ன? ரொம்ப கம்மி, லோயர் டென்சிட்டி. ஓகே, கம்பேர் வித் அயன், காப்பர், நான் மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா லோயர் டென்சிட்டி. அப்போ லோயர் டென்சிட்டி, இஃப் த மெட்டீரியல் விச் ஹேவ் லோயர் டென்சிட்டி, தோஸ் மெட்டீரியல் வில் மென்ஷன் ஆஸ் ரேரர். அந்த மாதிரி லோயர் டென்சிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியலை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ரேரர். Clear? If the material is having higher density, we'll mention those type of materials with the help of which word? Denser. Denser is explains material with higher density. If it is rarer அப்படின்னா lower density. கிளியர்? ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு விதமான டென்சிட்டி இருக்கும். அப்போது அந்த அந்த மெட்டீரியலுக்கு ஹையர் டென்சிட்டியாக இருந்ததுன்னா அதை டென்சர்னு சொல்லுவோம். இதே லோயர் டென்சிட்டியாக இருந்ததுன்னா ரேரர்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் அயன், காப்பர், ஜிங்க் இதெல்லாம் ஹையர் டென்சிட்டி. கோல்டு, சில்வரு இது எல்லாமே, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி மெட்டல்ஸ் ஹேவ் ஹையர் டென்சிட்டி. மெட்டல்ஸ் இல்லாமல், மெட்டல்ஸ்லேயே எக்ஸப்ஷன் கேசஸ் சோடியம், பொட்டாசியம்க்கெலாம் லோயர் டென்சிட்டி தான். ஏன்னா அதை வந்து ஈஸியாக நம்மளால் நைஃப் வச்சு கட் பண்ண முடியும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் அதனோட டெம்பரேச்சர் மாறும்போது அதனுடைய ஸ்டேட், சாலிட் ஸ்டேட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும்.
அப்போ அதனோட டென்சிட்டி என்ன ஆகிடுது ஆட்டோமேட்டிக்கலி it comes to the lower density. In such a case, if those material have lower density, that type of material we are representing as rarer. Is it clear? How are we mentioning as rarer? This is about density of different materials. Is it clear? Okay, now we know the formula for density, right? So what is, if we want to calculate other density la மூணு விஷயம் இருக்கு, mass, volume. Density என்ன மெஷர் பண்ணுது, mass ஐயும் volume இல்லையா? இப்போ அதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஃபார்முலாவில் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் வரப்போகுது. எப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ், டென்சிட்டி அண்ட் வால்யூம். ஹவ் ஆர் வி ரெப்ரசன்ட், அது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். சரியா? இப்போ எனக்கு டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஐ எம் டேக்கிங் கிளாஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சிஸ்டம். ஓகேவா? என் முன்னாடி இருக்க எல்சிடி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு வந்து ஒரு டென்சிட்டி இருக்குது. அதோட டென்சிட்டி வந்து ஒரு 2 kg per மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் எனக்கு மாஸ், அதனோட மாஸ் எவ்வளோன்னு தெரியணும், அதனுடைய வால்யூம் எவ்வளோன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபார் தட் ஐ ஹாவ் டு கேல்குலேட் இண்டிவிஜுவலி மாஸ். இப்போ எனக்கு டென்சிட்டி கொடுத்துட்டு மாஸ் பர் வால்யூம் தான் டென்சிட்டி. சரிங்களா? இப்போ எனக்கு மாஸ் இண்டிவிஜுவலாக கேல்குலேட் பண்ணும், வால்யூம் இண்டிவிஜுவலாக கேல்குலேட் பண்ணும். என்ன வேணுமோ அதை மட்டும் தனியாக calculate பண்ணோம். அப்போது substitute பண்ணுறோம். mathematical operations, look it clearly. See, density is equal to mass per volume. If mass has to be calculated, எனக்கு mass தேவைப்படுது, அப்போ density mass unit, when you have to calculate mass, இப்போ என்ன ஆகும், இப்போ டிவைடில் இருக்கக்கூடிய இந்த வால்யூம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ when we want to calculate mass, density is multiplied with volume. Density is multiplied with what? Volume. Appo when you multiply this both density and volume, we will get the value of mass. Is it clear? If you want to calculate volume, இப்போ எனக்கு வால்யூம் தேவைப்படுது, டென்சிட்டி இருக்குது, மாஸ் இருக்குது, வால்யூம் வேணும். இதெல்லாம் சம்ஸில் பார்ப்போம். நம்மளோட சம்ஸ், இந்த ஃபார்முலாஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், why are we seeing all this difference, ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம், what is that, சம்ஸ் இருக்குது. ஓகே, சம்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். அப்போது எனக்கு வால்யூம் வேணும். வென் வி நீட் வால்யூம், இப்போ இங்கே டென்சிட்டி இருக்கு இல்லையா, இது என்ன ஆகிடும், மாஸ் டென்சிட்டி வந்து என்ன ஆகிடும், மல்டிபிள் இருக்குது, இங்கே போகும்போது டிவைட். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் density. So this is the difference between, that is the relationship between mass, density and volume. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். டென்சிட்டியோட ஃபார்முலா இதுதான். இதில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேல்குலேட் பண்ணுவேன், இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், டெஸ்க்டாப்போடைய மாஸ் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ டெஸ்க்டாப் தூக்கி பார்க்குறேன், எனக்கு இது வந்து ஒரு 10 kg மெஷர் பண்ணுறேன். 10 kgங்கிறது மாஸ். எனக்கு இதோட டென்சிட்டி வேணும், இதோட வால்யூம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 3 cm³ கொடுத்துருக்காங்க. அப்போது 10 kg by 3 cm³, 10ஆல் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், டென்சிட்டி கிடைக்கும். இதே டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டு மாஸையும் வால்யூமும் கேட்டால் இந்த ஃபார்முலா அப்படியே சேஞ்ச் ஆகும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆர் வி யூஸிங் டு this is how we are learning the relationship between mass, density and volume. These are all the formulas for this very important formula. Clear? Now we are entering into the next topic. Fine. Now இப்போ so far we have learnt மெஷர்மெண்ட்டில் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம், டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அதில் ஏரியா எப்படி மெஷர் பண்ணுறது, வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டென்சிட்டினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. நவ் இப்போ நமக்கு இது எல்லாமே எர்த்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ எர்த்துக்கு, அதாவது அதையும் தாண்டி, இட் மீன்ஸ் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் லைக் செலஸ்டியல் பாடிஸ். ஹவ் ஆர் வி மெஷர் த லார்ஜ் டிஸ்டன்ஸ், நமக்கு பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத பார்த்தோம். ரைட்? நவ் நமக்கு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ், அவுட் சைட் தி எர்த் அப்படின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் வாட் இஸ் செலஸ்டியல் பாடி? செலஸ்டியல் பாடினா என்ன? எனி நேச்சுரல் பாடி விச் இஸ் அவுட் சைட், ப்ரெசென்ட் அவுட் சைட் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர், நம்ம பூமியினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய. அப்போ பிளானட்ஸ்லாம் எங்கே இருக்குது, என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது நமக்கு? சன்னு, மூணு, எர்த்துமே ஒரு பிளானட் தானே. அப்போ இந்த பிளானட், சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட் ப்ளஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ், விண்கற்கள், மீட்டிராய்ட்ஸ், கான்ஸ்ட்லி, இது எல்லாமே கேலக்ஸி, ஸ்டார்ஸ், இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், செலஸ்டியல் பாடிஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர்.
பூமிக்கு உள்ளே கிடையாது, பூமிக்கு வெளியே இருக்கக்கூடியதை தான் என்னன்னு சொல்கிறோம், செலஸ்டியல் பாடி. அது நம்ம பக்கத்தில் இருக்கா, இட் இஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸ். அப்போ லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கு நம்மளால் போக முடியாத டிஸ்டன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை எப்படி மெஷர் பண்ணுவோம், அதுக்கு சில யூனிட்ஸ் இருக்குது. we have 2 units for that. One is astronomical unit, another one is light year. Okay, அப்போ the object can be measured at this large distanceல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். என்ன மாதிரியான டிஸ்டன்ஸ், செலஸ்டியல் பாடிஸ், எர்த்துக்குள்ளே இல்லாமல் எர்த்துக்கு வெளியே, எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் பாடிஸ், நேச்சுரல் பிளானட்ஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். என்னென்ன யூனிட்ஸ்? 2 units. One is astronomical unit and another one is light year. Okay, now what is astronomical unit? First என்னென்ன யூனிட் இருக்குது? 2 யூனிட் இருக்குது. ஒன்று ஆஸ்ட்ரானமிக்கல், இன்னொன்று லைட் இயர். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகே, ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன, அதில் என்ன பார்க்குறோம்? தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். ஏதோ ஒரு 2 பிளானட். ஏன் சன்னை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சன்னு வந்து சோலார் சிஸ்டத்தினுடைய சென்டர் பார்ட். நம்ம எல்லா பிளானட்ஸுமே எதை பேஸ் பண்ணி எதை ரிவால்வ் பண்ணுது? சன்னை ரிவால்வ் பண்ணுது. சன் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். எப்படி ஒரு ஆட்டத்தில் நியூக்ளியஸ்னுடைய சென்டர் பார்ட் ஆட்டம் சொல்லுவோம் இல்லைங்களா கெமிஸ்ட்ரியில்? சிமிலர்லி சன் அப்படிங்கிறது என்ன, நமக்கு சோலார் சிஸ்டத்தினுடைய சென்டர் பார்ட். அதனுடைய கிராவிட்டியை வச்சு தான் மற்ற பிளானட், சன்னை வந்து என்ன பண்ணுது, மற்ற பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் பண்ணுது. ஓகே, ஆல் the planets are revolving around which எதை பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுது? சன்னை மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சுற்றுது. கிளியரா? இட்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி சோலார் சிஸ்டம், கம்ப்ளீட் சோலார் சிஸ்டத்தில். அப்போது சன்னுக்கும் எர்த் இல்லை சன் மூன் ஏதோ இந்த மாதிரி சன்னை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு எந்த பிளானட்டோடைய டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். we will be able to measure, that is we will be able to measure the average distance between the earth and the sun. That is what we say as astronomical unit. Astronomical unit means what? We are measuring the distance, average distance between earth and the sun. Okay, in such a case what is the value of 1 AU? அப்போ one astronomical unit is equal to what? It is calculated as 149.6. it means million kilometer. அப்போ அதை நம்ம கிலோமீட்டரில் மாற்றும் போது 149.6 into 10 கிலோமீட்டர். ஓகே, அப்போ 10 பவர் 11 வரும். இது கிலோமீட்டரில் இருக்குது. அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 1.496 into 10 பவர் 11 மீட்டர். கிளியர்? இது நம்ம எப்படி சொல்லுவோம்? 1 AU is equal to the value is 1 point, ஏன்னா இது மில்லியன் கிலோமீட்டர். அப்போ 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணேன்னு சொன்னால் 1.496 into 10 power 11 மீட்டர். So this is about astronomical unit. Next we are entering into light year. Okay, what is light year actually? Light year அப்படிங்கிறது the distance between distance travel. இங்கே என்ன ஆகுதுன்னா, லைட் இயர் அப்படின்னா லைட்டு ட்ராவல் ஆகுது, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வேக்யூம் ஸ்பேஸ்லையுமே எது வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு தாங்க. இட்ஸ் ஓகே, லைட் இட்ஸ் வெரி ஸ்பீட். okay, it is a form of what? Energy waves இல்லையா? when it is in a form of energy and wave, அப்போ light can travel even in vacuum with easily, ரொம்ப ஸ்பீட். அதோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 3 into 10 power 8 ms inverse 1 லைட்டோடைய ஸ்பீடு. அப்போது லைட் என்ன ஆகும்னா உங்களுக்கு வேக்யூம்லேயும் சரி எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேயும் ஈஸியாக ட்ராவல் ஆகும். லாங் டிஸ்டன்ஸ்லையுமே டக்குன்னு ட்ராவல் ஆகிடும். அப்போது நம்ம அந்த லைட் இயரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். அந்த லைட் இயருங்கிறது ஃபஸ்ட்டு என்ன? த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்யூம். காற்று நுழைய முடியாத இடத்துலையும். ஏன் ஸ்பேஸில் நம்மளால் சர்வைவ் ஆக முடியல மற்ற பிளானட்ஸில்? தேர் இஸ் நோ ஆக்சிஜன். அப்போ காற்று அங்கே ஆக்சிஜன் குறைவாக இருக்குது, ஆக்சிஜனே இல்லை. சரிங்களா? அப்போ அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண முடியாது ஈஸியாக. ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக ஃபால் ஆகிட்ருப்போம். அது ஃப்ளோட் கிடையாது, மிதக்கிறது கிடையாது, ஃப்ரீ ஃபால். இதெல்லாமே நீங்கள் என்ன ஹையர் கிளாஸ் 11th தான் படிப்பீங்க. 10th 11th தான் உங்களுக்கு வெயிட்லெஸ்னஸ், ஃப்ரீ ஃபால், ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் வரும். சரிங்களா? அப்போது ஏன் அது மிதக்கிறது கிடையாது, ஃப்ரீ ஃபால், ஃப்ரீயாக, அதாவது ஆக்சிஜன் இல்லாமல், கேஸ் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, அப்படியே நிலை இல்லாமல்
நிலை இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எது ட்ராவல் ஆகும் ஈஸியாக? லைட் ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகக்கூடிய லைட்டை தான் நம்ம 1 light year அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். clear? 1 light year is defined as what? Distance traveled by light in எங்கே? அங்கே என்ன இல்லை? ஆக்சிஜன் இல்லை, காற்று இல்லை. காற்று நுழைய முடியாத இடத்த நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? வேக்யூம் ஸ்பேஸ். வேக்யூம் கிளீனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு? நம்ம கீழே எந்த டிஸ்டன்ஸ்லையுமே நம்மளால் என்ன தான் ரொம்ப ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணாலும் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப டஸ்ட் இருக்கும். அப்போ வேக்யூம் கிளீனர் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? எவ்வளோ டெப்த்து காற்றே நுழைய முடியாத இடத்துலையும் எல்லா டஸ்ட்டையுமே அது கிளியர் பண்ணிவிடும். அப்போ வேக்யூம்னா என்ன? காற்று நுழைய முடியாத இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வேக்யூம். there is no air and space. அந்த ஸ்பேஸில் அந்த இடத்துல என்ன இருக்காது? ஏர் இருக்காது. நோ ஏர், வென்டிலேஷன் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எது ஈஸியாக ட்ராவல் ஆகும், ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும்? லைட். அதனுடைய டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year. So the distance traveled by light in vacuum during the period of 1 year. அப்போ ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ ட்ராவல் ஆகுதுங்கிறது தான் நம்ம 1 yearன்னு சொல்கிறோம். அப்போ 1 light year is equal to 9.46 into 10 power 15 meter. இது எப்படி நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்டை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணுமோ, சிமிலர்லி ஹியர் ஆல்சோ ஃபார் லைட் இயர் வி ஹவ் பீன் calculated the light year value is 9.46 into 10 power 15 meter. மேம் இந்த கேல்குலேஷன்லாம் எப்படி வந்துச்சு மேம்? இது எல்லாமே ஹையர் கிளாஸில் தான் மேம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் 7th படிக்கிறீங்க. இந்த கேல்குலேஷன்லாம் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் மெஷர்மெண்ட்டில் லைட் இயருக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் நாட் யுவர் பார்ட். ஓகே, தட் இஸ் நாட் யுவர் பிளேட் ஆஃப் ஃபுட். ஓகே, இட் வில் பி எக்ஸஸ் கண்டென்ட். அது உங்களுடைய ஏஜுக்கு, உங்களுடைய கிளாஸ், உங்கள் சைக்காலஜிக்கலி உங்களுக்கு அது வந்து எக்ஸஸ் டாபிக் எக்ஸஸ். அதனால் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹையர் கிளாஸில் வரும்போது உங்களுக்கு இன்னும் இது டெப்த்தாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதெல்லாம் நான் டீச் பண்ணுறேன். கிளியர்? ஸோ ஃபைனலி the 1 light year வேல்யூ என்ன? 9.46 into 10 power 15 meter. Is it clear? What are all the 2 units we have? Astronomical unit, light year. Astronomical unit measures what? Average distance between earth and sun. ஏதோ 2 planet, sun center pointல வச்சுட்டு எந்த பிளானட்டோட நீங்கள் அதனோட டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். அதே லைட் இயர் அப்படிங்கிறது லைட் ட்ராவல்டு, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்யூம் டியூரிங் 1 year. கிளியர்? நெக்ஸ்ட்டுமா, ஓகே, இப்போ நம்ம சன்னு வந்து சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போது சன்னை வந்து மற்ற பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகுது. அப்படி ரிவால்வ் ஆகும்போது இப்போ எர்த் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய பிளானட் என்ன? எர்த். ஃபைன். இப்போ நம்மளுடைய பொசிஷன் சன்னை பேஸ் பண்ணி சன்னுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது தூரத்துலேயும் ரொம்ப சுற்றும் போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? தூரமாகவும் போவோம், கொஞ்சம் நெருங்கியும் போவோம். அப்போது அந்த தூரம் நெருங்குறதுங்கிறது ஒரு 2 பொசிஷனாக நீங்கள் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். when the earth is in its perihelion position. What is that perihelion position actually? The shortest distance between earth and sun. சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னும் போது அதனோட டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ். இஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் இஸ் ஷார்ட், தட் டிஸ்டன்ஸ் வி சே ஆஸ், தட் பொசிஷன் வி சே ஆஸ் பெர்ஹீலியன் பொசிஷன்ஸ். ஓகே, அந்த பெரிலியன் பொசிஷனை மெஷர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இஃப் த பொசிஷன் இஸ் ஃபேத்தஸ்ட் அப்படின்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற நிலை. அதிகம்னும் போது லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். இஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் earth and sun is very large, in such a mannerism we set the position as aphelion position. This position, இங்கே பாரு, சன் இங்கே இருக்குது, எர்த் இங்கே இருக்குது, இது அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ இது என்ன பொசிஷன்? aphelion position. Okay, that is largest distance between earth and sun is called aphelion position. That distance is given as 152.1 million kilometer. If the position is in a position earth and sun is, the distance between earth and sun is short distance. In such a case, that position we say as perihelion position, and the perihelion position value is given as 147.1 million kilometer. Is it clear, ma? Okay, fine. Next, we came to the end of the session. I hope you I hope all you have been thorough and clear with the topic up to what we have taught. And in next session, we'll go with the sums, calculations, and self-evaluation. Okay, ma. Thank you.
We'll see you back in next session. Thank you.